என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஈஸியாக எப்படி வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் மைதா, 1 கப் சர்க்கரை, 3/4 கப் எண்ணெய், 1/2 கப் பால், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ், 4 முட்டை, இப்போ 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து நம்ம மைதாவில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் மற்றதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட 1 கப் சர்க்கரை, அப்புறமா 3/4 கப் எண்ணெய், அப்புறம் 4 முட்டையை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரையை எடுத்து போட்டுக்கோங்க பவுலில். அப்புறமா எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட 4 முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 4 முட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு ஊற்றிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 கப் மைதா வச்சுருந்தோம்ல, அதில் ஹாஃப் நம்ம இதில் போட்டுடலாம். டூ கப்ஸ் மைதா மாவு வச்சுருந்தோம்ல, இப்போ அதில் வந்து 1 கப் நம்ம இதில் போட்டுடலாம். 1 கப். இப்போ வந்து நம்ம வந்து பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது மைதா மிக்ஸ் பண்ணும்போது. ஏன்னா பீட்டரில் யூஸ் பண்ணால் பறக்கும். அதனால நம்ம வந்து ஹேண்ட் மிக்ஸே பண்ணிக்கணும். நான் மிக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மாவு போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹாஃப் கப் மில்க் வச்சோம்னால அதை எடுத்து ஊற்றிடலாம். இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இதை பீட்டரில் போட்டு எடுத்துடலாம். இதை நல்லா பீட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து நம்மளோட அவனை ப்ரீஹீட் பண்ணணும். இது வந்து நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணணும். நம்ம வந்து 180 டிகிரி செல்சியஸ்லேயும் அப்புறம் 5 மினிட்ஸ் வச்சுக்கணும். இப்போ நம்மளோட கேக் மோல்டு எடுத்துக்கணும். கேக் மோல்டு எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சோண்டு மைதா மாவை அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ நம்மளோட மாவை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட மாவை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றும் போது எப்போவுமே ஹாஃப் தான் ஊற்றணும். மோல்டோட ஹாஃப் தான் ஊற்றணும். ஏன்னா வந்து அதிகமாக ஊற்றினா அது பொங்கி வரும்போது நம்மளுக்கு வெளியில் கொட்டிடும். இப்போ இதில் வந்து இந்த அளவுக்கு தான் ஊற்றணும். இதோட அதிகமாக ஊற்றினா பொங்கி வந்துடும். பொங்கி வரும்போது கொட்டிடும் கீழே. இப்போ வந்து நம்ம இதில் சில பபிள்ஸ் தெரியுது பார்த்தீங்களா,
இந்த மாதிரி பபிள்ஸ் தெரியும். அப்போ நம்ம வந்து லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி விட்டுக்கணும். அப்போ நம்ம அந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம இதை உள்ளே வச்சிடலாம். நம்மளோட கேக் வேகிறதுக்கு நம்மளுக்கு 30 to 40 minutes ஆகும். நம்ம வந்து நான் வந்து 30 minutes வைக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்மளோட கேக்கோட குவான்டிட்டி அப்புறம் மோல்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 30 minutes வச்சுட்டு அப்புறமா செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை வேகலைன்னா நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அவனுக்குள்ளே வச்சிடலாம். நம்ம டைமர் செட் பண்ணலாம். 30 minutes செட் பண்ணுறேன். செட் பண்ணியாச்சு. இப்போ 30 minutes ஆயிடுச்சு. நம்ம கேக் வெந்திருக்கா இல்லைன்னு செக் பண்ணிடலாம். இப்போ இது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதில் வந்து ஸ்டீல் கத்தி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டீல் கத்தியை ஃபுல்லாக உள்ளே விடணும். நம்ம உள்ளே விடலாம். பார்த்தீங்களா, நம்ம கத்தி வச்சுட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து எதுவுமே படக்கூடாது. கேக்கோட துண்டுகள் ஒரு வேளை பட்டுச்சுன்னா அது வேகலைன்னு அர்த்தம், படலைன்னா அது வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு பார்த்திங்களா படவே இல்லை, நம்மளோட கேக் வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கேக் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் தான் வெளியில் எடுக்கணும். இது ஆறட்டும். நம்மளோட கேக் ஃபுல்லாக ரெடியாக வந்துச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. எல்லா வீடியோலையும் இதானே சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க, உண்மையிலே செம்மையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வரும். வரலைனாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.